2001 நான் வந்து தாய்லாந்தில் சாங்மாய் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சாங்மாய்ங்கிற இடம் வந்து தாய்லாந்தினுடைய ஓரத்தில் மேல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். உலகத்தினுடைய மிக முக்கியமான மூலிகை தோட்டம் என்று சொல்லக்கூடாது, மூலிகை மலை அது. சாங்மாயுடைய மன்னர் நேரடியாக முதலீடு செய்து உருவாக்கிய ஒரு மாபெரும் மலை. அது முழுக்க ஒரு மூலிகை தோட்டம் மாதிரியே அமைச்சிருப்பாங்க. இயற்கையாக அங்கே விளைந்திருக்கிற மூலிகையை தாண்டி உலகெங்கும் உள்ள பல்வேறு தாவரங்களை அங்கே வந்து பயிரிட்டு பெருமரங்கள்லேருந்து சிறு குடிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய இது. அதுக்கு வந்து அந்த கருத்தரங்கில் நானும் வந்து ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அது ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ், ஹார்டிகல்ச்சர் இதுலேருந்து நடத்தின ஒரு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ். அதில் வந்து என்னுடைய பேப்பரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. அதில் போய் ப்ரெசென்ட் பண்ண போனப்போ அந்த சாங்மாயில் போயிருந்தப்போ ஒரு 10 நாள் அங்கே இருந்தோம். உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பேராசிரியர்கள், அதாவது இன்னும் மனதில் மறக்க முடியாதது ஒரு அம்மா வந்து குவாட்டமாலான்னு ஒரு இடம். குவாட்டமாலா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் உலக படத்தை பார்த்தீங்கன்னா, வரைபடத்தை பார்த்தீங்கன்னா, குவாட்டமாலாங்கிறது ஒரு சின்ன நிலக்கடலை சைஸ் கூட இருக்காது. அமெரிக்காவில், தென் அமெரிக்காவுக்கு, வட அமெரிக்காவுக்கு நடுவில் கொஞ்சம் போல் இருக்கும். அப்படி ஒரு நாடு இருக்கான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அந்த குவாட்டமாலாவில் அவங்க நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரிய மருத்துவம் இருக்குது. அந்த அம்மா 80 வயசு அப்போ, இப்போ இருப்பாங்களான்னு தெரியல. அவங்க மேடையிலிருந்து அவங்க அவ்வளவு வீரியமாக பேசினாங்க. எங்கள் நாட்டு மருத்துவம், எங்கள் நாட்டினுடைய பாரம்பரியம், எங்கள் நாட்டின் கலாச்சார கூறுகளை கொண்ட மருத்துவம் இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பல தாவரங்களை எடுத்து காட்டினாங்க. நான் அவங்க பின்னாடியே அலைஞ்சேன். அவங்க ஒன்று ஒன்றா சொல்லி ஒரு தாவரத்தை சொல்லும் போதும் அவங்க ஒரு மருத்துவர் கிடையாது, அவங்க ஒரு தாவரவியலாளர். ஆனால் அந்த தாவரத்துக்கு மேலே அவங்களுக்கு இருந்த காதலை அவர்கள் கண்ணில் அவங்க பேசும்போது அப்போ தான் ஒன்று பார்க்கும். இந்த மலை எல்லோ கலர் என்ன தெரியுமா டாக்டர், இந்த ரெட் கலர் என்ன தெரியுமா, இதுக்கு பின்னாடி லைக்கோபின் இருக்குது, இது ஒரு பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட், இது எங்கள் நாட்டில் நாங்கள் வந்து சிரப் போட்டு சாப்பிடுவோம், எங்கள் நாட்டில் இது வந்து டீ போட்டு சாப்பிடுவோம், எங்கள் மருத்துவத்தில் இருக்குன்னு எங்கேன்னு அவங்க பெருமிதமாக சொல்லும்போது அவ்வளோ நான் வந்து என்னுடைய மனைவியிட்ட ராஜிகிட்ட வந்து நான் சொல்லிட்டேன், இப்படிலாம் இருக்காங்க ஒருத்தர், எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர், அவங்க எவ்வளவு ஆர்வத்தோடு வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு சாங்மாயில் இருந்து இன்றைக்கு எங்கள் வீட்டினுடைய மொட்டை மாடியில் நாங்கள் பூனை வீசை வளர்த்துட்டு இருக்கோம். அந்த பூனை வீசை பூத்தப்ப எனக்கும் அவளுக்கும் அவ்வளோ சந்தோஷம். அப்படி கொத்தா அப்படி பூத்துருக்கும் போது இன்னைக்கு தான் ஒரு சித்த மருத்துவ வீடு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. 35 வருஷமாக ஒரு அம்மா ஒரே ஒரு மூலிகை கஷாயத்தில் வேலை செஞ்சாங்க, யூ துன். அந்த அம்மாவுடைய உரையை தயவு செய்து கூகுள் பார்க்குற எல்லாரும், நோபல் லாரேட்டோட லெக்சர்ஸ் எல்லாம் அப்படியே பத்திரமா இருக்கும். அதில் நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு கூகுளில் போய் யூ துன், அவங்க வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி மருத்துவத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அம்மா. அவங்க அந்த யூ துன் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் சீனாவுடைய வரலாறு. மாசே துங் வந்து சீனாவை நிர்ணயிக்கும் போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த மரபு மீதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, ஆனால் என் மக்கள் நிறைய பேர் இந்த மருத்துவத்தில் பயன்பெறுகிறார்கள், இந்த மருத்துவம் இத்தனை ஆண்டு காலமாக என்னுடைய நாட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அதில் ஏதோ இருக்குது, அது அறிவியல் பூர்வமாக பார்க்கட்டுங்கிறதுக்காக அதை அனுமதிக்கிறேன் என்று சொல்லி அன்னைக்கு மாசே துங் வந்து அந்த சீன மருத்துவத்தை லேசாக துவங்கி விட்டார். அதில் அவ்வளவு கட்டுப்பிடித்தனம் உள்ள நாடு அந்த நாடு. அந்த நாட்டில் யூ துன் வந்து நம்ம செல்லத்துறை சார் மாதிரி ஒரு பாட்டனி ப்ரொஃபஸர். அவங்க என்ன பண்ணுறாங்க, வியட்நாம் போர்ல இருந்து நிறைய பேர் வந்தவங்கலாம் குளிர்காய்ச்சல் கிடுகிடுன்னு காய்ச்சல் குளிர்காய்ச்சல் வாடி செத்து மடிகிறார்கள். மருந்தே இல்லை, குளிர் காய்ச்சல் அது மட்டும்தான் தெரியுது. குளிர்காய்ச்சல் சாகிறான், என்னன்னு தெரியல, என்ன மருந்து கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியல. அது மலேரியா ஜுரம் என்று தெரிய வருது, ஆனால் மருந்து இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா, அந்த ஊரில் இருக்கிற ஒரு பரம்பரை வைத்தியர் ஒரு அம்மா, அவங்களும் ஒரு அம்மா தான். அந்த அம்மா ஒரு கஷாயம் காய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த கஷாயம் காய்ச்சி குடித்தா அவங்களுக்கு வந்து காய்ச்சல் சரியாகுது. இது மட்டும்தான் எவிடன்ஸ். உடனே இந்த அம்மா எழுதுறாங்க, அந்த அரசாங்கத்துக்கு எழுதுறாங்க, இந்த கஷாயம் குடிச்சா காய்ச்சல் போகுது, மடிய மாட்டேங்கிறாங்க நிறைய பேர், அங்கே நான் ஆராய போகிறேன்னு அந்த அம்மா எழுதுறாங்க. அப்போ வந்து அரசு அனுமதிக்கல. இங்கே நடந்த மாதிரி தான் கபசுர குடிநீருக்காக கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற அளவுக்கு தான் நாங்கள் அரசாங்கத்தில் பேசி கொண்டிருந்தோம். அப்போ வந்து நீ இது வச்சிருக்கியா, எவிடன்ஸ் பேஸ்டு ரிசர்ச் இருக்கா, டபுள் பிளைண்ட் ட்ரையல் இருக்கா, நீ வந்து ஏதாவது டாக்ஸிகாலஜிக்கல் அனாலிசிஸ்லாம் ரிசல்ட் வச்சிருக்கியா, இன்னைக்கு என்ன கேட்டாங்களோ அதே தான் அன்றைக்கும் கேட்கப்பட்டுச்சு அந்த அம்மாட்ட. அந்த அம்மா ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லாறாங்கன்னு தெரியுது, கொடுத்து பார்க்கலாம் அப்படிலாம் கேட்டு பார்க்குறாங்க, முடியல. உடனே அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஐஇசி இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்கல் கமிட்டிலாம் அப்போ இல்லை. நல்ல வேலை என்ன பண்ணாங்கன்னா, தான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற, அவங்க வேலை செஞ்ச டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 10 பேர், அந்த அம்மா பேராசிரியை, அவங்களோட கூட இருக்கிற ஆசிரியர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் அத்தனை பேருக்கும் 10 நாளைக்கு இந்த கஷாயத்தை குடிக்க வச்சுட்டு அத்தனை ஆய்வு முடிவுகளை எடுக்கிறாங்க. லிவர் எப்படி இருக்குது, கிட்னி எப்படி இருக்குது, மற்ற ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எடுக்க வச்சு ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க.
என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எல்லாம் ஹெல்தி வாலண்டியர்ஸ், எங்களுடைய ஹெல்தி வாலண்டியர்ஸில் இது எந்த விதமான தீங்கையும் கொடுக்கல, ஒரு துளி தீங்கு கூட வரல, தயவு செய்து எங்களை அனுமதியுங்கள் அப்படின்னு விண்ணப்பிக்கிறாங்க. நான் கதை சொல்கிறதா நினைக்க வேண்டாம், அத்தனையும் அந்த அம்மாவுடைய உரையில் இருக்குது. அப்போ உடனே அரசாங்கம் சொல்லி, சரி ஒன்றுமே இந்த நல்லா இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் சாக போகிற மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ட்ரை பண்ணட்டுமேன்னு அனுமதிக்கிறாங்க. அந்த அனுமதி கொடுத்த நாளிலிருந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை நண்பர்களே, 25 ஆண்டுகள் அந்த அம்மா வேலை செஞ்சாங்க. ஆர்டிமிசின் என்கிற ஆன்டி மலேரியல் ட்ரகை அந்த அம்மா கண்டறிகிறார்கள் அந்த கஷாயத்திலிருந்து. அதற்காக நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. 35 மில்லியன் மக்களை அந்த மருந்து காப்பாற்றுகிறது. அது மாதிரி கபசுர கஷாயத்திலையும் நிலவேம்பு கஷாயத்திலையும் இன்னும் பேர் தெரியாத நூற்றுக்கணக்கான கஷாயங்கள்ல ஏதோ ஒரு மருந்து ஒளிந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு கோவிட் வந்தப்ப முதல் நிலை மருந்தாக உலக சுகாதார நிறுவனம் மியூரி அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது பயன்படுத்தி பாருங்கள்னு அனுமதிச்ச முதல் ட்ரக் என்ன தெரியுமா, டாமி ஃப்ளூங்கிற மாத்திரை. அந்த டாமி ஃப்ளூ முன்னாடி ஏவியனில் ஸ்வைன் ஃப்ளூக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆன்டிவைரல் ட்ரக். அந்த டாமி ஃப்ளூ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பேர் டாமி ஃப்ளூனா எல்லாருக்கும் தெரியும். அது எங்கேருந்து வந்ததுன்னு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அந்த டாமி ஃப்ளூங்கிற மாத்திரை அது எடுத்த அதனுடைய கெமிக்கல் அசமல்டாவீர். அந்த அசமல்டாவீர் எதிலிருந்து எடுக்கிறாங்கன்னா ஷிகிமிக் அமிலம் அப்படின்னு ஒரு அமிலத்திலிருந்து எடுக்கிறாங்க. அந்த ஷிகிமிக் அமிலம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா, அன்னாசிப்பூ அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிற தக்கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரியாணிகள்லாம் மேலே போடுறோமே அந்த நட்சத்திர வடிவில் இருக்க இலிசம் வீரம் அப்படிங்கிற தாவரவியல் பெயர் கொண்ட அந்த தாவரத்தில் தான் ஷிகிமிக் ஆசிட் எடுக்கிறாங்க. அந்த ஷிகிமிக் ஆசிட்ல தான் அசமல்டாவீர் இன்னைக்கு ரோச்சினுடைய காப்புரிமை பெற்ற ஒரே மருந்து உலகம் முழுக்க. அப்படின்னா இந்த ஷிகிமிக் அமிலம் அன்னாசிப்பூல மட்டும் இல்லை, என்னுடைய சிற்றறிவில் சித்த மருத்துவ தாவரங்களில் 20க்கும் மேற்பட்ட தாவரங்கள்ல இருக்கு. ஆனால் நம்ம இன்னும் பார்க்கல, நம்ம இன்னும் அதை படிக்கல, நம்ம இன்னும் அதை பிரித்து எடுக்கல. அப்போ நம்ம இதை மாதிரி தேட வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது நண்பர்களே. மத்திய அரசினுடைய சித்த மருத்துவ ஆராய்ச்சி கழகம் CCRS அந்த குழுமத்திலிருந்து அவங்க சித்தா ஃபார்மகோபியா புக்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. அந்த புஸ்தகத்தில் தாவரவியல் கூறுகள்னு தனியாக இருக்கும். நம்மளுடைய சித்த மருத்துவ பிரிவு, பண்பு தொகுதி இதெல்லாம் போட்டு அதனுடைய மருத்துவ கூறுகள் பூரா கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்லேயே எழுதியிருப்பாங்க. ஒரு முறை நான் விமானத்தில் வரும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் தற்செயலாக வராரு. பேசி கொண்டிருக்கும் போது அவரும் ஒரு அறிவியலாளர் போது ஈடுபாடு வந்துச்சு. நீங்கள் சித்தாவா என்ன கெமிஸ்ட்ரிலாம் பேசிட்டு வராரு. அப்போ அவர் அவருடைய லேப்டாப்பில் அந்த சித்தா ஃபார்மகோபியா ஐ வாண்ட் டு ஸ்பெசிஃபிகலி டெல், சித்தா ஃபார்மகோபியாவுடைய PDF ஃபைலை அவருடைய லேப்டாப்பில் வச்சுருக்கார். அது அவர் ஒரு டெக்சாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய, நான் பல்கலைக்கழகத்தினுடைய பேரை மறந்துட்டேன், அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் பேராசிரியர், ஒரு நார்த் இந்தியன். அப்போ டக்குன்னு அவர் எடுத்து ஒரு இதை காமிச்சு, ஒரு ஸ்ட்ரக்சரை காமிச்சு, இதுக்காக தான் நான் இந்தியாவுக்கு வரேன், இந்த ஸ்ட்ரக்சர் HIV வேலை செய்திருக்கிறது, இப்போ நாங்கள் ஒரு ஆன்டிவைரல் ட்ரக்கை தேடிட்டு இருக்கிறோம், இது சித்த மருத்துவத்தில் இங்கெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்னு அவர் பேசிகிட்டு இருக்கார். உலகம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மெல்லாம் புரிந்து கொள்ளணும். நாஸ்டாக் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. நாஸ்டாக்குங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய, நீங்கள் ஃபோர்ப்ஸ் பணக்காரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபோர்ப்னா உலகத்தின் பணக்காரங்கள்லாம் லிஸ்ட்டு போடக்கூடிய பெரிய நிறுவனம். அது மாதிரி நாஸ்டாக்குங்கிறது உலகத்தின் பணக்கார பெரு வணிகம் செய்யக்கூடிய நிறுவனங்களெல்லாம் லிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த பெரு வணிகங்கள் லிஸ்ட்டில் ஒரு 7ஆவதோ 8ஆவதோ இடத்துல மஸ்ஜித் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த மஸ்ஜித் எங்கேருந்து போனார் அப்படின்னா கேரளாவிலேருந்து போனார். அவர் கேரளாவில் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா ஒரு பெரிய மருத்துவ நிறுவனத்தினுடைய மருந்துகளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு முகவர் அவர். ஆனால் அது மட்டும் இல்லை, அவர் ஒரு B.Pharm கிராஜுவேட். அவர் என்ன பண்ணார், ரொம்ப நாளாக விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவருக்கு ஒரு மைண்டில் தோணுச்சு, நாம் வெறுமன மருந்து விற்றுட்டு இருக்கோம், நம்ம ஒரு தனியாக ஒரு ஆண்டர்ப்ரனராக வரலாமே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களினுடைய சுவையை மட்டும் பார்த்தார். நம்ம சுல்ஃபினிகார் பிளாஸ்ட் நடத்தும் போது சுவை அப்படின்னு படித்து அதை மனப்பாடம் பண்ணி, இது கார்ப்பு சுவை, இது வெப்பு சுவை, வெப்பு பிரிவுன்னு படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அவர் அப்படி நிற்கல. அவர் அதை பார்த்துட்டு ஒரு சுவைக்கும் பின்னாடி போலாரிக் எக்ஸ்ட்ராக்ட், நான் போலாரிக் எக்ஸ்ட்ராக்ட்னு பிரிப்பாங்க. தாவர தண்ணியில் கரைச்சி பிரியக்கூடியது, பென்சீன்லேயும் அமிலத்திலையும் பிரியக்கூடியதுன்னு பிரிக்கலாம். ஒரு தாவரத்தில் என்னென்ன கூறுகளை எப்படியெல்லாம் பிரிக்கணுங்கிறது ஃபார்மசி கிராஜுவேட்டுக்கு தெரியும். இந்த போலாரிக்லேருந்து நான் போலாரிக் வரைக்கும் பிரிக்கக்கூடிய ஒரு கூறுகளையும் தனித்தனியாக எடுத்து அந்த கூறுகளுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய மருத்துவ பயனை அவர் ஆராய ஆரம்பிக்கிறார். எதில் பண்ணார் அப்படின்னா அவருடைய மிகப்பெரிய வெற்றி எங்கே கிடச்சிதுன்னா, வேங்கை தெரியல, வேங்கை மரம், டீரோகார்பஸ் மார்சிபியத்தில் அவர் என்ன பண்ணுறாரு,
டீரோசிலிபின் அப்படின்னு பி சைலண்ட்டு பிடிஇஆர்ஓன்னு ஒரு சும்மா நெட்டில் நோடி பாருங்க. டீரோசிலிபின் அப்படிங்கிற அந்த ஆல்கலாய்டு சர்க்கரை நோயில் இன்சுலின் இருக்கு ஆனால் இல்லை அப்படிமால ஒரு படத்தில் அது மாதிரி இன்சுலின் இருக்கு ஆனால் அது வந்து செல்லுக்குள்ள நகர்த்த மாட்டேங்குது. நம்மளுடைய சர்க்கரையை செல்லுக்குள்ள தள்ளணும், எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் அப்படி என்சைம்ஸுமாங்க. அந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் என்சைமுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை வேங்கப்பட்டையில் இருக்குன்னு கண்டுபிடிச்சார். இன்னைக்கு 7வது லிஸ்டட் கம்பெனியில் பல மில்லியன் டாலர் விற்று கொண்டு இருக்கிறார். மிகப்பெரிய அளவில் மூலிகை சந்தையில் உயரத்தில் இருக்கக்கூடிய நபர் அவர். இதற்கு பின்னாடி இருக்கிற வணிகத்தில் இருக்கக்கூடிய அறமற்ற செயல்களை எல்லாம் நம்ம விவாதிக்க வேண்டியதில்லை, அது வேற, அதை நம்ம வேற இடத்துல பேசுவோம். ஆனால் ஒரு மருத்துவ தாவரத்துக்கு பின்னால் பொதிந்திருக்கக்கூடிய பயன் உலகளாவிய அளவில் எட்டுவதற்கு இந்த கூட்டத்தை விட வேற எந்த கூட்டம் செய்ய முடியும்? இப்படி பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். இந்த உதாரணங்கள் எல்லாத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தேடிக்கொண்டே இருக்கணும். ஒரே நாளில் நடக்காது. நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் தேடிக்கொண்டே இருக்கணும். வைட்டெக்ஸ் நெகுண்டா நொச்சின்னு படிக்கிறோம். நொச்சி நமக்கு தெரியும், டக்குன்னு வாதத்துக்கு நல்லது, மூட்டு வலிக்கு நல்லது, நொச்சியை வச்சு பண்ணுறோம் நமக்கு தெரியும். ஆனால் வைட்டெக்ஸ் நெகுண்டாவில் ஒரு வெரைட்டி, அந்த வைட்டெக்ஸோடைய ஒரு பிரிவு டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங்கில் ஒரு எண்டோமெட்ரியோசிஸ்க்கு பயன்படும்ட்டு வைட்டெக்ஸோடைய ஒரு பிராண்டு அலோபதியில் மாத்திரையாக வந்துருச்சு. ஆனால் நம்ம இன்னும் அதை அப்படியே வைத்து கொண்டு இருக்கிறோம். நெய்ச்சட்டு கீரை இன்னைக்கும் வந்து ஒரு விந்தணுக்களினுடைய தகவமைப்புகளையும் அதே மாதிரி சூதகத்தை வலுப்படுத்துவதிலும் நெய்ச்சட்டி கீரை பயன்படுங்கிற செய்தி வந்துருச்சு. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும்னா அதில் அதனுடைய அறிவியல் பார்வைகள் நமக்குள்ளே இருக்கணும். அப்படியான அறிவியல் பார்வைகளை நாம் தான் தேட வேண்டும். யாராவது ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்க, யாராவது நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நம்ம போயிடலாம் நினைக்க முடியாது. நாம் தேடணும். தேடிக்கிட்டே இருந்தோம்னா ஏதாவது ஒரு இடத்துல நாம் நிற்போம். இறுதியாக இன்றைக்கு நான் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு திட்டக்குழு உறுப்பினராக தேசிய மருத்துவ இதுக்குள்ள நேஷனல் ஹெல்த் மிஷன் அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு நாள் முழுக்க ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு. அந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறேன். இந்தியாவில் கடந்த 40 வருஷமா தொடர்ந்து ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணுறாங்க. 37-40 வருஷமா ஒரு இன்டர்வென்ஷன். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60% பேர் ரத்த சோகையில் இருக்காங்க. 60% அனீமியா, குறிப்பாக பெண்கள் 57% அனிமியால இருக்காங்கிறாங்க. 37% வேஸ்டிங் சைல்டு, மெலிந்து உருகி இருக்கக்கூடிய அடிப்படை உயரமும் அடிப்படை எடையும் இல்லாத குழந்தைகள் 37% இருக்கு. ஸ்டண்டட் அப்படிம்பாங்க, இல்லை வேஸ்டிங் சைல்டுபாங்க, அப்படி 37% இருக்கு. 40 வருஷமா நம்ம ஏதோ மருந்து கொடுத்துட்டு இருக்கோம். அயன் மாத்திரை கொடுக்குறோம், அயன் கேப்சூல் கொடுக்குறாங்க, முட்டை கொடுக்குறாங்க, ஐசிடிஎஸ் சத்து மாவு கொடுக்குறாங்க. போன வருஷம் வெளியான நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படிம்பாங்க, NFHS அப்படின்ட்டு, போன வருடம் வெளியான எவிடன்ஸ்லையும் இன்றைக்கும் 57% பெண்கள் இரத்த சோகையோடையே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு இரத்த சோகையை சரி பண்ணுறது ரொம்ப எளிதான விஷயம். நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு அன்னபேதி சந்திரம் கொடுத்துடலாம், ஒரு கஸ்லாங்கண்ணி கொடுத்துடலாம், நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கும் 50% அனிமிக்கா இருக்காங்க. நாம இதுலேருந்து ஒரு விடை தேட முடியாதா? நம்மால இல்லை, எங்க மருந்துகளை நான் 3 மாசம் கொடுத்தா நிச்சயமா ரத்த சோகையை போக்க முடியும். சாதாரண கேன்சர்ல பி செல் லிம்போமாக்கு மருந்து இருக்குன்னு சொல்ல வேண்டாம். ரத்த சோகைக்கு நம்மால் ஒரு மருந்தை கொடுக்க முடியும் என்று அறிவியல் பூர்வமாக, அகைன் அண்டர்லைன் த வேர்ட், எல்லா துறையினரும் ஏற்றுக்கொள்ள விதமாக சொன்னான்னா இந்தியா முழுக்க நம்மால ஒரு மருந்தை எடுத்துக்கொள்ள முடியும். தமிழ்நாட்டினுடைய ஒரு டேட்டா சொல்றேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கும் 69% சேலஞ்ச் எங்க இருக்குன்னா 5 டிசீஸ் தான். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல ரத்த கொதிப்பு, சக்கரை நோய், நுரையீரல் நோய், இதய நோய், புற்றுநோய், இதில் தான் இருக்கு. இதுதான் 69% ஆஃப் டெத்துக்கு காரணம். இன்னைக்கும் போன வாரம் நடந்த டேட்டா. அந்த 69% ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கோவிடை பத்தி நம்ம 2 வருஷமா ஆடி தீத்தாச்சு. இந்த கோவிடை அப்படி விலக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 69% மரணம் அந்த 4-5 நோயில தான் நடக்கு. அதுல ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு அளவில் சக்கரை நோயாளிகள் 15% இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய மொத்த பாப்புலேஷன் எவ்வளவு? கிட்டத்தட்ட 8 கோடி பேர். இந்த 8 கோடி பேர்ல 15% எய்தர் IGT இல்லைன்னா ஃபுல் ப்ளோன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அப்ப சர்க்கரை வியாதியில 1 கோடி பேர் இருக்காங்க. இந்த 1 கோடி பேர்ல 10.3% மட்டும் தான் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான். மீதி 90% 89% கட்டுப்பாடு இல்லை. சரி, கட்டுப்பாடு இல்லாதவங்க எல்லாரும் மரணிச்சிடறாங்களா, இல்லை பிரச்சனை தானே? இல்லை. அந்த 89%ல் 30% பீப்புளுக்கு உறுதியாக சிறுநீரக நோயோ இதய நோயோ வருது. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்றில் சிக்கிறாங்க. அப்படின்னா அந்த 89 லட்சத்தில் 30% போட்டு பாருங்க. அகெயின் அனதர் 25 லட்சம் பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க,
25 லட்சம் பேர் வந்து தீவிர சர்க்கரை நோயினுடைய பின்விளைவுகளுக்குள் சிக்குகிறார்கள் என்பது நவீன அறிவியலாளருடைய கருத்து. அது ஏன் வருது, எதனால் வருது, இதனுடைய மருத்துவ முறைகள் சரியாக இருக்காங்கிற விவாதம் பின்னாடி போகும். இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா, இந்த 25 லட்சம் பேருக்கு என்னுடைய ஒரு சின்ன கஷாயம், ஒரு ஆவாரை கஷாயமோ, ஒரு சிறுநீரகத்தை வலுவாக வச்சுக்கிறதுக்கான ஒரு கஷாயம், ஒரு நீர்மூழ்கி கஷாயம், இல்லைன்னா ஒரு பூனை மீசை கஷாயம், இல்லைன்னா அவருக்கு இதய நோய்க்கு பிரச்சனை வராமல் இருக்க ஒரு தமரக குடிநீர், ஏதோ ஒன்று தினசரி அந்த சர்க்கரை நோயாளிகள் எடுத்தா அவர்களுக்கு அந்த வியாதி வராமல் தடுக்கப்படுமா? இந்த ஆராய்ச்சியை துவங்க வேண்டியவர்கள் நாம் தான் நண்பர்களே. அவன் செய்வான், இவன் செய்வான், அவன் சொன்னதுக்கப்புறம் நம்ம போய் செய்யலாம், அதுக்கப்புறம் நம்ம கூப்பாடு போடுவோங்கிறதுலாம் ரெண்டாவது. செய்ய வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம், அதை யோசிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இங்கே படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள், பட்ட மேற்படிப்பு மாணவர்கள், முனைவர் படிப்புக்கான மாணவர்கள் அத்தனை பேரும் முயற்சி செஞ்சோம்னா இந்த ரிசல்ட் மட்டும் நமக்கு கிடைக்க போறதில்லை. இது மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ விற்பனராகவும் நம்மால் வர முடியும். அப்படி ஒரு விஷயத்திலும் நகர்வதற்கு உரிய வித்துக்களை தயவு செய்து இன்றைய கருத்தரங்கிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம்.